உண்டாக்கும் எத்திலின் ஆக்சைடு உள்ளதாக கூறி இந்திய மசாலா பொருட்களுக்கு ஹாங்காங், சிங்கப்பூரில் தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவின் MDH நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 3 மசாலா பொடிகள் மற்றும் எவரெஸ்ட் நிறுவனத்தின் ஒரு மசாலா பொடியின் விற்பனையை முன்னதாக ஹாங்காங் அதிரடியாக தடை செய்தது. அதேபோன்று எவரெஸ்ட் நிறுவனத்தின் மீன்குழம்பு மசாலா கலவை சிங்கப்பூர் அரசு நிர்வாகம் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியது. தொடர்ந்து இந்திய மசாலா நிறுவனங்கள் தயாரித்த இந்த மசாலா பொருட்களில் புற்றுநோயை உண்டாக்கும் பூச்சிக்கொல்லிகள் இருப்பதாக அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் ஆய்வு நடத்தி வருகிறது. தொழில்துறையில் பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் எத்திலின் ஆக்சைடு இந்திய மசாலாக்களில் சேர்க்கப்படுவதே இதற்கான காரணமாக கூறப்பட்டது. எத்திலின் ஆக்சைடு என்பது என்ன? நிறமற்ற எரியக்கூடிய வாயுவாக எத்திலின் ஆக்சைடு அறியப்படுகிறது. புகைப்போக்கிகள், பூச்சிக்கொல்லிகள், கருத்தடை மருந்துகள் தயாரிப்பில் இது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. நுண்ணுயிர் மாசுபாட்டை அகற்றவும், பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் மசாலா மற்றும் உலர் உணவுகளில் எத்திலின் ஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. மனிதர்களுக்கு புற்றுநோயை உருவாக்கும் காரணிகள் இந்த எத்திலின் ஆக்சைடில் உறுதியாக உள்ளதாக சிங்கப்பூர் தெரிவித்தது. குறைந்தளவு எத்திலின் ஆக்சைடு எடுத்துக்கொள்வதில் உடனடி ஆபத்து இல்லை என்ற போது நீண்டகால பயன்பாடு உடல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் பதில் என்ன? இதற்கு பதிலளித்த மத்திய அரசு இந்திய மசாலாக்களில் 10 மடங்கு அதிக பூச்சிக்கொல்லி எச்சங்களை அனுமதிப்பதாக சில ஊடகங்களில் கூறுவதில் உண்மையில்லை என அறிவித்தது. அத்தகைய அறிக்கைகள் தவறான விளக்கங்களை அளிப்பதாகவும் உணவுப் பொருட்களின் பாதுகாப்பை கருத்தில் கொள்வதில் இந்தியா கடுமையாக உழைப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. எங்கள் மசாலா பொருட்களை சேமித்து வைப்பது, பதப்படுத்துவது, பேக்கிங் செய்வது என்ற எந்த நிலையில் எத்திலின் ஆக்சைடு பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதை உறுதியளிக்கிறோம் எனவும் மத்திய அரசு அறிவித்தது. சிங்கப்பூர், ஹாங்காங் அதிகாரிகளிடமிருந்து எந்த அறிக்கையும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் கூறப்பட்டது. இந்தியாவின் புதிய விளக்கம் என்ன? இந்நிலையில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மசாலா பொருட்களில் எத்திலின் ஆக்சைடை கண்டறிய ஒரு புதிய முறையை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மிகவும் துல்லியமான இந்த முறையை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அங்கீகரித்து உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும், இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ள மசாலா பொருட்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து சிங்கப்பூர், ஹாங்காங்கில் இந்திய மசாலாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டது பூதாகரமான நிலையில் இந்தியாவின் இம்முயற்சி பலனளிக்குமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.